அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவி வருகிறது. ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடனும், குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் களமிறங்கியுள்ளனர். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் டொனால்டு டிரம்ப் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவர் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் திடீரென டிரம்பை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தியதில் டிரம்ப் காதில் இரத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் டிரம்பை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் கூட்டத்தில் இருந்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடத்திய நபரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் பிரசார பொதுக்கூட்டத்தின் போது முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.